கோலிவுட்ல சில வாரங்களாகவே 2 அல்லது 3 படங்கள் மட்டுமே வெளியாயிட்டு இருந்தது. இந்த வாரம் அந்த நிலை மாறியிருக்கு. மாதத்தோட தொடக்க நாளான இன்னிக்கு அப்பா, ஜாக்சன் துரை, பைசா, ஒரு மெல்லிய கோடு, வில்லாதி வில்லன் வீரப்பன்னு 5 தமிழ் படங்கள் வெளியாகியிருக்கு. இது தவிர தி லெஜெண்ட் ஆஃப் டார்சான், தி பர்ஜ் எலெக்ஷன் இயர், தி பிஎஃப்ஜி அப்படின்னு 3 ஹாலிவுட் படங்களும் தமிழில் டப் செய்யப்பட்டும் வெளியாகியிருக்கு. அப்பா சமுத்திரகனி நடிச்சு இருக்கும் படம் கதையின் மேல் உள்ள நம்பிக்கையில் அவரே சொந்தமாக தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. சமுத்திரகனியோடு இணைஞ்சு தம்பி ராமையா, நமோ நாராயணன் நடிச்சிருக்காங்க. கல்வித்துறை மற்றும் அப்பாக்கள் செய்யும் தவறுகளை இந்த படம் மூலம் எடுத்து சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி நடிப்பு, இளையராஜா இசை ரெண்டுமே அப்பாவுக்கு வலிமை சேர்த்திருக்கு. இன்று வெளியாகும் படங்களில் அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரசிகர்களை இந்த படம் கவருமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்யராஜ், சிபிராஜ் இணைஞ்சு நடிச்சிருக்கும் ஜாக்சன் துரையை தரணிதரன் இயக்கியிருக்காரு. சிபிராஜோட இணைஞ்சு பிந்து மாதவி, கருணாகரன், மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பேய் படங்களில் நம்பிக்கை இல்லாத சத்யராஜ் இந்த படத்தில் முதல் முறையாக பேயாக நடிச்சிருக்கிறதும், பர்மா புகழ் தரணிதரன் இயக்கியிருப்பதும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. ரசிகர்கள் மத்தியில் ஜாக்சன் துரை வரவேற்பு பெறுமா பார்க்கலாம். ஒரு மெல்லிய கோடு. அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, சீதா, ஷாம் மற்றும் பலர் நடிப்பில் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற படம் ஒரு மெல்லிய கோடு. ஏஎம்ஆர் ரமேஷ் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. கன்னடத்தில் ஹிட் அடித்ததுனால தமிழ்லையும் நம்பிக்கையோட படத்தை வெளியிட்டிருக்காங்க. த்ரில்லர் பின்னணியில் உருவாகி இருக்கும் ஒரு மெல்லிய கோடு தமிழில் ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் பைசா. குப்பை பொறுக்கிறவங்க வாழ்க்கையை தழுவி உருவாகி இருக்கிற படம் பைசா. பசங்க புகழ் ஸ்ரீராம், ஆரா நடிச்சிருக்கும் இந்த படத்தை அப்துல் மஜீத் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. கான்ஃபிடென்ட் ஃபிலிம் கஃபே, கேஜேஆர் ஸ்டுடியோஸ் மற்றும் ஆர்கே ட்ரீம் வேர்ல்டு பைசா படத்தை தயாரிச்சிருக்கு. பசங்க ஸ்ரீராம் முதல் முறையாக சோலோ ஹீரோவாக நடிச்சிருக்கும் பைசா அவரோட ஹீரோ ஆசைக்கு கை கொடுத்தால் சரிதான். வில்லாதி வில்லன் வீரப்பன். ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் வீரப்பனோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் படம் தான் வில்லாதி வில்லன் வீரப்பன். ஏகப்பட்ட சர்ச்சை வழக்குகளை சந்திச்சு இந்த படம் ஒரு வழியாக இன்னைக்கு வெளியாகுது. தமிழ் நடிகர்கள் இல்லாத இந்த படம் தமிழ்நாட்டில் வரவேற்பு பெறுகிறது சந்தேகம்தான்.